அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஜிடி எக்ஸாம் 2024 ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டு வேலை கொடுக்கறதுக்கான செயல்முறைகளையும் சில டிபார்ட்மெண்ட்டில் தொடங்கிட்டாங்க. இருந்தாலும் ஆசிரியர்களிடையே வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு ஏக்கம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம கமெண்ட்ஸ்லேயும் பார்க்க முடியுது. ஸோ இந்த வீடியோவில் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, அப்படி இன்க்ரீஸ் ஆகணும்னா ஆசிரியர்கள் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்ஜிடி எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுலேருந்தே ஆசிரியர்களிடையே வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை தொடர்ந்து இருந்துகிட்டே வந்துட்டுருக்கு. தொடக்கத்தில் 1700 வேக்கன்சி அறிவித்தாலும் இடையில் பார்த்திங்கன்னா ஒரு 1000 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க. இது டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2768 வேக்கன்சி இருக்குது. இதனை தொடர்ந்தும் ஆசிரியர்களுக்கு இந்த வேக்கன்சி அப்படின்றது போதாமல் தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக இந்த எஸ்ஜிடி எக்ஸாமும் சரி பிடிபிஆர்டியும் சரி வரவே இல்லை. அப்படி இருக்க பட்சத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த ஒரு எக்ஸாமில் 2768 அப்படின்றது மிக மிக குறைவான எண்ணிக்கை அப்படின்றத எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தமிழகத்தில் ஏறத்தாழ 14,000க்கும் மேற்பட்ட எஸ்ஜிடி ஆசிரியர்களுக்கான காலி பணியிடங்கள் இருக்கிறதா ஒரு தகவல் தெரிய வருது. அப்படி இருக்கும்பொழுது இது ஒரு யானை பசிக்கு சோளப்பருகி போடுற மாதிரி தான் இந்த வேக்கன்சி அப்படின்றது இருக்குது. ஏன்னா 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வேலைவாய்ப்பை தவற விட்டவங்களும் சரி, அதுக்கு பின்னாடி டெட்டில் தேர்ச்சி அடைந்தவங்களும் சரி, எப்படியாவது நமக்கு ஒரு நியமன தேர்வு வச்சா கூட நம்ம அதில் எழுதி பாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வைராகியத்தோடு படிச்சிருக்கிறாங்க. இந்த ஆசிரியர்கள் எல்லாருமே 40 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கிடையே அந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருப்பது நியாயமானது. பல்வேறு தளங்களில் நான் இந்த விஷயத்தை பார்க்கும்போது நிச்சயமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ மொத்தமாக 2768 அப்படின்றது அறிவிக்கப்பட்டாலும் கூட 14,000ல் 2700 அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னும் கூட ஒரு 5000-10,000 போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணலாம். எல்லாருமே யோசிக்கிறாங்க, சார் எனக்கு இனி நம்பிக்கை இல்லைங்க சார், நான் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன், நம்பி இருந்தேன், அந்த நம்பிக்கைலாம் வீணாயிடுச்சு. இப்போ செலெக்ஷன் லிஸ்ட் விட்டாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிற சமயத்தில் வேலைக்கான செயல்முறைகளே தொடங்கிட்டாங்க. சில டிபார்ட்மெண்ட்லாம் 2வது வெரிஃபிகேஷன் கூட கூப்பிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அது இல்லை. நீங்கள் முயற்சி பண்ணால் இன்னமும் உங்களால் இந்த எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதை தெரிஞ்சுக்க முன்னாடி ஒரு சிறு இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துடலாம். நீங்கள் உங்கள் மொபைல்லையே பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி மணி ஏர்ன் பண்ணணும் உங்கள் வீட்டில் இருந்தபடியே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கான விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் அந்த பார்ட் டைம் ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. என்ன ஜாப் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி அந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம் அரசியல் தலைவர்களிடம் கண்டிப்பாக நம்ம முறையிடும் பொழுது அதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. சார், எத்தனையோ முறை நாங்கள் மனு கொடுத்துட்டோம், என்னென்னமோ பண்ணிட்டோம், எத்தனையோ இடத்துல நாங்கள் அதிகாரிகளை சந்திச்சிட்டோம், அமைச்சர்களை சந்திச்சிட்டோம், எதுவுமே பலன் அளிக்கலை சார். நீங்கள் போயிட்டு அரசியல்வாதிகளை சந்திச்சிச்சு, அமைச்சரை சந்தித்து மனு கொடுக்க சொல்கிறீங்களே, இது எப்படி நடக்கும் அப்படின்னா, நிச்சயமாக அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. நீங்கள் உங்களுடைய நிலையை எடுத்து சொல்லி அவங்கக்கிட்ட கேளுங்க, சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு எலெக்ஷன் ஆண்டு அப்படின்றதுனால, சரிங்களா, அவங்களுடைய மனம் கொஞ்சம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள், 12 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம், இனி அடுத்து இந்த எக்ஸாம் எப்போ வரும்னு தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் கேளுங்க. நீங்கள் கேட்குறதுக்கு நியாயம் இருக்குது. என்னென்னா பிடிபிஆர்டியும் கிட்டத்தட்ட 3192 வேக்கன்சி தான் அறிவித்தாங்க. ஆனாலும் கூட அவங்க வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும்னு பல்வேறு முயற்சிகளை எடுத்தாங்க. அந்த முயற்சிகள் பலனளிக்கலைனாலும் கூட அவர்கள் அந்த முயற்சியை கைவிடுவதற்கு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, டிஆர்பி ஆனுவல் பிளானர் நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது பிடிபிஆர்டிக்கு இந்த வருஷம் ஒரு எக்ஸாம் இருக்குது, சரிங்களா? அது 1000 இருக்கலாம், 1500 ஏதோ ஒரு வேக்கன்சிக்கு அவங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வேக்கன்சி எக்ஸாம் அப்போ இன்னும் இன்க்ரீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் எஸ்ஜிடிக்கு டிஆர்பியோட ஆனுவல் பிளானரில் இந்த வருஷம் எக்ஸாமும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்குது வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. பிடிபிஆர்டி கேட்டாங்கன்னா கூட, இல்லைங்க நீங்கள் இந்த வருஷம் எக்ஸாம் வருது, நீங்கள் எழுதுங்க, பாஸ் பண்ணிவிடுங்க, கண்டிப்பாக நாங்கள் வேலை போட்டுறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை.
ஸோ எக்ஸாம் கூட எங்களுக்கு இல்லை, கொஞ்சம் எங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணலாம். என்ன அப்படின்னா, இந்த நான் அவைலபிள் வேக்கன்சி அப்படின்னு நிறைய இருக்குது. அதை எல்லாமே வந்து ஜென்ரலில் இந்த கவுன்சிலிங்க்கு அப்புறம் மாற்றி கொடுக்க சொல்லியும் கேட்கலாம். அது ஒரு முயற்சி. அதே சமயத்தில் வேக்கன்சி இன்க்ரீஸையும் கேட்கணும். இன்னொரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பிலையும் செலக்ட் ஆகிருப்பாங்க, இந்த எஸ்ஜிடிலையும் செலக்ட் ஆகிருப்பாங்க. சரிங்களா? இப்போ யூஜிடிஆர்பியில் செலக்ட் ஆனவங்களுக்கு இன்னும் போஸ்டிங் கொடுக்காதனால இப்போ முதலாக எஸ்ஜிடிக்கு வந்து இந்த கவுன்சிலிங்கை நடத்தும் பொழுது அவங்க எஸ்ஜிடி கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. யார்? யூஜிடிஆர்பியில் செலக்ட் ஆனவங்க எஸ்ஜிடிக்கான கவுன்சிலிங்கை முதல்ல நடத்தும் போது அவங்க இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு வேலையை வாங்குவாங்க. அப்படி வேலை வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிடிபிஆர்டி கவுன்சிலிங் நடத்தி வேலை கொடுக்கும்போது அவங்க இந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அந்த வேலைக்கு போக தான் போகிறாங்க. ஏன்னா பிடிபிஆர்டிக்கு யூஜிடிஆர்பிக்கு வந்து கவுன்சிலிங் நடக்க தான் போது, அப்பாயின்மெண்ட் கொடுக்க தான் போகிறாங்க. ஆனால் அப்படி அவங்க வேலையில் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போனாங்கன்னா அந்த வேலை அப்படின்றது அடுத்த முறை தான் அதை வந்து ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தான் கொண்டு வருவாங்களே தவிர இப்போ இருக்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அதே இந்த யூஜிடிஆர்பியில் செலக்ட் ஆனவங்களுக்கு முதல்ல வேலை கொடுத்துட்டு அவங்களுக்கு அப்புறம் எஸ்ஜிடி கொடுக்கும் பொழுது என்ன வரும் அப்படின்னா, யூஜிடிஆர்பியில் செலக்ட் ஆனவங்க டைரெக்டாக யூஜிடிஆர்பியில் வேலைக்கு போயிடுவாங்க. எஸ்ஜிடிக்கு வந்து இன்னும் காலி பணியிடம் கிடைக்கும். இப்போ ஒரு 100-200 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம், ஒரு 200 பேர் இருப்பாங்கன்னு ஒரு ஆவரேஜாக வச்சுப்போம். 200 பேர் வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பியில் அவங்க கவுன்சிலிங் முன்னாடி நடந்து அவங்க வேலைக்கு போகிற பட்சத்தில் மீதி அந்த 200 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜிடியில் வாய்ப்பு கிடைக்கும். அதே அவங்க இந்த எஸ்ஜிடியில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் யூஜிடிஆர்பியில் மறுபடியும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி வேலைக்கு போகும்போது அவங்க வேலையை ரிசைன் பண்ணுவாங்க. அந்த இடம் வந்து காலியானதாக கருதப்பட்டு அடுத்த எக்ஸாமுக்கு தான் கொண்டு வருவாங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அப்போ நீங்கள் என்ன கேட்கலான்னா, இந்த யூஜிடிஆர்பியை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடத்துங்க அப்படின்னு கூட கேட்கலாம். சரிங்களா? ஏன்னா நீங்கள் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான அனைத்து முயற்சியும் எடுங்க. அப்படி வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த முயற்சியை எடுங்க. சரிங்களா? அப்படி இருக்க பட்சத்திலாவது குறைந்தது கடைசியில் இருக்க சில ஆசிரியர்களுக்காவது வேலை அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். ஆக மொத்தம் ஆசிரியர்களே, நீங்கள் துவண்டு விட வேண்டாம். இன்னமும் உங்களுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த எக்ஸாம் வருது. 14,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. எல்லாருமே பல்வேறு காலகட்டத்தில் ரொம்ப கடுமையான மன உளைச்சல் இருக்கிறாங்க. 40 வயசை கடந்துருக்கிறாங்க. இதெல்லாம் அரசுக்கு நீங்கள் எடுத்து சொல்லி இந்த எஸ்ஜிடிக்கான வேக்கன்சியை வந்து நிச்சயமாக இன்க்ரீஸ் பண்ண வைக்கணும். நிச்சயமாக இன்னொரு ஆடண்டம் வந்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அடிஷ்னலாக நடத்தி ஒரு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு செப்பரேட்டாக விட்டு எல்லாருக்குமே பணி வாய்ப்பை வழங்கணும் அப்படின்றதான் நம்முடைய சேனல் மூலமாக நம்ம கேட்டுக்கக்கூடிய ஒரு விஷயம் அரசாங்கத்துக்கு. நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, உங்களுக்கு வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா உங்கள் சப்போர்ட்டை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அதே போல் கமெண்ட்டில் எஸ்ஜிடி வேக்கன்சி இன்க்ரீஸ் அப்படின்றத நீங்கள் பதிவு பண்ணுங்கள். சரிங்களா? கமெண்ட்டில் எஸ்ஜிடி வேக்கன்சி இன்க்ரீஸ் அப்படின்றத நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வரும்போது நிறைய பேருக்கு அது போய் சென்றடையும் பொழுது உங்களுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்கும் அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் வருங்காலங்களில் பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, எஸ்ஜிடி போன்ற தேர்வுகளுக்கு தயாராகிறதுக்கான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்றொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். நீங்கள் பார்ட் டைம் ஜாபில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், பார்ட் டைம் ஜாப் அப்படின்ட்டு. உங்களுக்கான விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். அதன் பிறகு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் இந்த ஜாபில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.